ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரி சட்னி ரெசிபி பார்க்கலாம். இது விஐபிக்காக பண்ணேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். இதில் ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்பேன். அதில் சேர்த்த இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்ட்ராபெரி சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பழத்தை பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் சுத்தமான பிளேட்லேயும் வச்சுக்கோங்க. ஃப்ரூட் கட் பண்ணி எடுத்துருந்தேன். கட்டிங் போர்டில் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவு ஒரு சுத்தமான பிளேட்டில் வச்சு கட் பண்ணது பாருங்கள். அடுத்தது இது கூட பச்சை மிளகா, இஞ்சி சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் பேஸு. ஸ்ட்ராபெரி, பச்சை மிளகா, இஞ்சி இதையும் நல்லா சுத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு, இங்கே டெல்லியில் இந்த ஸ்ட்ராபெரி இப்போ சீசனு, அதனால் ஸ்ட்ராபெரி இங்கே நல்லா மலிவாக கிடைக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சிடலாம். அரைக்கும் போது உப்பு, அடுத்தது சுகர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி அடித்தாலே போதும். அது பல்ப் ஆகிடும். அதுக்கு மேலே ரொம்ப அடிச்சிடாதீங்க. அந்த ஸ்ட்ராபெரியில் இருக்க அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். சின்ன சின்னதாக அந்த விதைங்க இருக்குல்ல, ரொம்ப இதுவாகிடும். இதே கூடிய எலுமிச்சை பழம் 2-3 ட்ராப் விடுங்க. இது புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும், உப்பு இருக்கும், காரமாக இருக்கும். அந்த டேஸ்ட் வரணும். அதனால் கொஞ்சோண்டு ஸ்ட்ராபெரி லைட்டாக புளிப்பு இருக்கும். இருந்தாலும் இன்னும் இந்த உப்பு சுகர் போட்டனால இன்னும் கொஞ்சம் ஒரு ட்ராப் வேணும். ஆனால் எலுமிச்சை பழம் போட்டுக்கணும். எலுமிச்சை பழம் சாறு விட்டோடனே மிக்சியில் அடுத்தது அடிக்காதீங்க. உங்கள் ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ஸ்ட்ராபெரியும் ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, அந்த சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். இது சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது சட்னி கூட. இப்போ பாருங்கள், இது இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால், ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டில் எடுத்த பாலை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கரண்டியில் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிக்ஸியை ரன் பண்ண விடாதீங்க. ரன் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அதிகமாக எடுத்து பரிமாறும் போது இது போல் இருந்தது. சூப்பராக இருந்தது. சாப்பிட்ட எல்லாமே சொல்லிட்டு போனாங்க. இதை கூட மில்லட்ஸ் ஆப்பம் கொடுத்தோம். சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட லாஸ்ட்டாக சாப்பிடும்போது இந்த திக்னஸ்ஸு இது போல் இருக்கும். சூப்பராக இருக்கும். பீசஸும் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை. ஓகே, நீங்கள் கேட்கலாம், ஏன் தேங்காய் போட்டு அரைக்கலாம்? தேங்காய் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் தேங்காயும் இந்த ஸ்ட்ராபெரியும் சேர்ந்தோன்னு ஒரு ஜெல்லி மாரி ஆகிடும். அதனால தான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறது. தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னா இது க்ரீமியாக டேஸ்ட்டு கொடுக்கும். சூப்பராக இருக்கும். இது நான் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே போல் டேஸ்ட்டும், ஸ்ட்ராபெரி அதோட ஃப்ளேவரோடும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு புளிப்பு, இனிப்பு, காரம், உப்பு சேர்த்து சாப்பிடும்போது ஆப்பம் அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ட்ரை பண்ணி பாருங்கள்.